என்ன மேனகா, லஞ்ச் தான் அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டமே, இப்போ என்ன காய்கறி நறுக்கிட்டு இருக்கிற? இல்லங்க, உங்களுக்கு வத்தல் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் பாவக்காய் வத்தல் போட்டுட்டு இருக்கேன். சரியா போச்சு. ஏப்பா, எனக்கு வத்தல் பிடிக்குங்கிறதெல்லாம் சரி, அதுக்காக மாசமா இருக்கும்போது நீ கஷ்டப்படணுமா? காசை கொடுத்தானே கடையில இருந்து கிடைக்க போகுது. என்னங்க, என்னதான் காசு போட்டு வாங்கினாலும் நான் என் கையால உங்களுக்கு அன்பா செஞ்சு தர மாதிரி வருமா? மேனகா, நீதான் எவ்வளவு என் மேல அக்கறை எடுத்துக்கிற. அப்புறம் நான் அக்கறை எடுத்துக்காம வேற யார் அக்கறை எடுத்துக்குவாங்க? அதெல்லாம் சரி, இப்போ நீ உன்னோட உடம்ப பாத்துக்கணும். நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா நீ ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் நீ என்ன பத்தியே யோசிச்சதுன்னா எப்படிமா? மேனகா, வத்தல் போடுறதுக்காக காய் நறுக்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக வெந்நீர் காய வச்சிருக்க? அதுவா, கால் கொஞ்சம் வீக்கமா இருக்குங்க, நீர் கோத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இப்படி இருக்குமா? கொஞ்சம் மிதமான சுடுதண்ணில உப்பு போட்டு காலை உள்ள வச்சா வீக்கம் குறையும்னு சொன்னாங்க, அதனாலதான் சுடுதண்ணி வச்சிருக்கேன். ஓ, ஏன் மேனகா, இந்த வைத்தியம்லாம் உனக்கு நீயே பண்ணிப்பியா? வீட்டுல தடிமாடு மாதிரி நான் ஒருத்தர் இருக்கனே, நான் பண்ண மாட்டேனா? நீ நீ போ, நீ ஹாலில் உட்காந்து ரெஸ்ட் எடு. நானே வெந்நீர் காய வச்சு கொண்டு வந்து என் கையால உன் காலுக்கு நானே ஒத்துடம் கொடுக்குறேன். என்னங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நான் பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா மேனகா? என்ன, நீ சொன்னதே நான் திரும்ப சொல்றேன்னு பாக்குறியா? நீ என் மேல அக்கறை எடுத்துக்கும் போது நான் உன் மேல அக்கறை எடுத்துக்க மாட்டேனா? போடா கண்ணா, போ, ஹாலில் போய் ரெஸ்ட் எடு. நான் வெந்நீர் எடுத்து வந்துடுறேன். தண்ணி ரொம்ப கொதிக்க கூடாது. நான் பாத்துக்கிறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. ஸ்னேகாவுக்கு நான் கொடுத்த டைம் முடியறதுக்கு இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. இந்த 8 நிமிஷத்துக்குள்ள ஸ்னேகா வருவாளா? வரணும். வரலன்னா அப்புறம் மேனகா. Sorry, Menaga. Your time's up. மடி. ஐயோ 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 மேனகா ஐயோ மேனகா ஐயோ ஐயோ ஐயோ
ஐயோ மேனகா, எவ்வளவு பெரிய தப்பட்ட. சாரி மேனகா. ஐயோ பரவாயில்ல சித்தார்த். ரொம்ப ரீதமா, நீ உடனே வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வாமா வா. ஐயோ பரவாயில்ல, இதுக்கு எதுக்கு டாக்டர் எல்லாம், வீட்லயே ஆயின்மெண்ட் இருக்கு. மேனகா, ஐயோ நீ காலை உதறமா, உட்காரு முதல்ல உட்காரு. ஐயோ என்னாச்சு மேனகா? நான் சொல்றேன் ஸ்னேகா, நான் சொல்றேன். மேனகா கால் வீக்கமா இருக்கு, ஒத்தனை கொடுக்கறதுக்காக வெந்நீர் வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாலா? பாவம் புள்ள தாச்சு பொண்ணு. அடுப்பங்கரையில இருந்து அவ எதுக்கு கஷ்டப்படணும், நானே வெந்நீர் வச்சு கொண்டு வந்து உனக்கு ஒத்தனை கொடுக்குறேன்னு சொன்னா. ஆனா அப்ப திடீர்னு ஒரு போன் கால் வந்து பேசிட்டு இருந்ததுனால வெந்நீர் ரொம்ப கொதிச்சிருச்சு. நான் எடுத்துட்டு வந்து இங்க கைட்ட வைக்கும் போது கை தவறி கால்ல கொட்டிடுச்சு. ஐயோ பாவம், நான் என்ன பண்ணுவேன் ஸ்னேகா? ஐயோ என் மேனகா ரொம்ப கஷ்டப்படுறாளே. அம்மா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா, ஆம்புலன்ஸ் உடனே ஃபோன் பண்ணும். ஐயோ போன் எங்க வச்சா தெரியல. ஐயோ இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் வேண்டாம். என்ன பேசுறமா? செப்டிக் ஆயிடுச்சுனா என்னால எப்படி தாங்க முடியும்? ஐயோ வீட்லயே ஆயின்மெண்ட் இருக்கு, ஆயின்மெண்ட் போட்டா போதும். சொல்ல கேட்க மாட்டேங்கற பாருமா. நம்ம ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ வாமா வாமா. இது சாதாரண விஷயம், ஆயின்மெண்ட் போட்டா சரியா போய்டும். உள்ள ஆயின்மெண்ட் ஐயோ இருக்கு. இல்லம்மா, ஆயின்மெண்ட் போட்டால சரியா வருது, ஹாஸ்பிடல் போணுமா? இல்ல சித்தார்த் கேளுங்க, வேண்டாம் ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம். சரி வா, நான் ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். மேனகா அம்மா என்னால தானமா வெந்நீர் கால்ல கொட்டிடுச்சு, என்ன மன்னிச்சிருமா. ஸ்னேகா மேனகா பாவம், அவளை பார்த்து கூட்டு போமா. ஐயோ என் கவன குறைவால மேனகா கால்ல நான் வெந்நீரை கொட்டிட்டேனே. ஐயோ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஐயோ ஐயோ ஸ்னேகா, ஸ்னேகா பாத்து ஸ்னேகா, நான் பாத்துக்கறேன். பாத்து ஸ்னேகா. மெல்ல மெல்ல, மெதுவா வா. வலிக்குதா? அம்மா ஐயோ நடக்கவே முடியலையே. மெதுவா உட்காரு. பாத்துமா. பாத்து. ஐயோ மேனகா. ஆயின்மெண்ட் எங்க இருக்கு? அதோ கீழ இருக்கு. இல்ல மேனகா, பேசாம நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாமா? என்ன ஸ்னேகா, வேண்டாங்க. ஹாஸ்பிடல் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆயின்மெண்ட் தடவலாம். வெயிட். பொறுத்துக்கோ. ஐயோ ஐயோ ஸ்னேகா, நீயாவது அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லு, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டான்னு. என் கால்ல பட்டதுனால பரவாயில்ல, இதே அவர் கால்ல பட்டிருந்ததுன்னா, அவர் ஒரு ஓவியர், அவருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அவர் கவனமா இருக்கணும்ல. இதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன? இனிமே நீ சொன்னாலே கேட்டுதானே ஆகணும். எங்க அவர் கேக்குறாரு? இங்க பாரு, என் மேல ஓவரா கேர் எடுக்கிறேன்னு இப்ப என்ன ஆச்சுன்னு பாரு. சரி, நான் கிளம்புறேன். யூ டேக் கேர். ஹேய், என்ன வந்ததும் கிளம்புறேங்கிற? பாரு, ஒரு காஃபி சாப்பிடுன்னு கூட உன்ன நான் சொல்லல. என்ன திடீர்னு வந்திருக்க? என்ன விஷயமா வந்த ஸ்னேகா? ஒன்றும் இல்லை, இந்த வழியா ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு. பார்த்துட்டேன். இப்போ கிளம்புறேன். ஓகே மேனகா, அப்ப நான் கிளம்புறேன். சரி ஸ்னேகா. என்னங்க, அவளை கொஞ்சம் இல்ல அனுப்பிட்டு வாங்க. பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் கூட போயிட்டு வாங்க. இல்லம்மா, நான் உன் பக்கத்துலயே இருக்கேன். போங்க. சரி, நீ சொல்றதுனால நான் போறேன். ஸ்னேகா. நெல்லு ஸ்னேகா. என்னடா செல்லம், ஏன் புயல் மாதிரி போற? என்ன ஏன் அப்படியே என்ன எரிக்கிற மாதிரி பாக்குற? நான் என்ன தப்பு பண்ண? என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் போன்ல என்ன சொன்னேன்? நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ இங்க வரணும்.
நீ வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் விபரீதமா இங்க ஏதாவது நடக்கும்னு சொன்னேன். நீ வரல. அதனால இது நடந்துச்சு. இதுக்கு நான் எப்படி பொறுப்பா முடியும்? பாரு, நீ மேனகாவோட புருஷன். நீ எதுக்காக என்ன பார்க்கணும்? நீ கூப்பிட்டா நான் எதுக்காக வரணும்? அடடடடடடடா. டேய், கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனை தடவை தான் நான் சொல்றது? இது எல்லாத்துக்குமே காரணம் காதல். உன் மேல நான் வச்சிருக்கிற காதல். நீ ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணி என்ன அவ கழுத்துல தாலி கட்ட வச்ச. ஆனா அதனால நான் அவ கூட சேர்ந்து வாழ்ந்துருவானா? ஸ்னேகா, என்னுடைய உடல் மட்டும்தான் அவ கூட இருக்க. என் மனசு முழுக்க உன்னையே சுத்தி 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 வட்டடிச்சிட்டு இருக்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஃபார் எவர். என்னால உன்னை மறக்க முடியாது. எனக்கு நீ வேணும். உன்னை நான் அடிக்கடி பார்க்கணும். உன்கிட்ட நான் நிறைய பேசணும். இனிமே இப்படிதான். எனக்கு உன்னை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லுவேன். நீ வரணும். நீ வராம இழுத்தடிச்சேன்னு வச்சுக்க. இப்போ நீ வர்றதுக்கு ஒரு செகண்ட் லேட் ஆச்சு. அதனால அவ காலைல கொதிக்கிற வெந்நீர் கொட்டிடுச்சு. யார் கண்டா? அடுத்த தடவை கொதிக்கிற வெந்நீர் அவ முகத்துல கொட்டிடுச்சுனா நான் என்ன பண்ண முடியும்? ஏய், சாடிஸ்டா நீ. சீ, உனக்குள்ள காதல் ஒரு கேடு. காதலிக்கிற பொண்ணோட மனச உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாத ஒருத்தனோட காதலாவே இருக்க முடியாது. பாவத்தை விதைக்கிற சித்தார்த், இதோட பலனை நீ அனுபவிச்சே. ஏன் நிறுத்திட்ட? வேண்டாம், நீ மேனகாவோட புருஷனா போயிட்டியே, அதான் நிறுத்திட்ட. கேசாவ உன்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல? அது மேனகாவோட லைஃப பாதிச்சிரும்னு பயப்படுறேன். பாரு, மனுஷனா திருந்தி வாழற வழியை பாரு. Bye, darling. வாமா காவியா, வா வா வா. மாமா, இது நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. எனக்கு உன்னை பத்தி தெரியும். எப்படியும் நீ இதோட வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுபடியே நீயே வந்துட்ட. மாமா, நீங்க இத பாருங்க. எதுக்கம்மா பார்க்கணும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். என்னம்மா தேடுற? அருணை தேடுறியா? அவனை கூப்பிட்டுமா? இல்ல, வேண்டாம் மாமா, அவர் இருக்கட்டும். இந்தாங்க, நீங்க இத பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, சரி. அருண், 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 இதோ வந்துட்டப்பா. வாடா, சீக்கிரமா வாடா. என்னப்பா? வா சொல்றேன். என்னப்பா? குட் நியூஸ். என்னப்பா குட் நியூஸ்? ஃபைல். அது தெரியுதுப்பா. என்ன ஃபைல்? உன்னை பத்தி ரகசியங்கள் இருக்கிற ஃபைல். காவ்யா கிட்ட இருந்த ஃபைல். என்னப்பா சொல்றீங்க? நிஜமாவா? இந்த ஃபைல் எப்படி உங்ககிட்ட? இப்பதான் காவ்யா கொடுத்துட்டு போறாடா. எப்படிப்பா? என்னால நம்பவே முடியல. டேய் அருண், உங்க அப்பா ஒரு கணக்கு போட்டா
அது தப்பாது. நேத்து நடந்த நிச்சயதார்த்தத்துல இந்திராவை அவளோட அம்மான்னு சொன்னதும் அவளும் மகளேன்னு கூப்பிட்டதும் உண்மையிலேயே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நம்பிட்டாடா. அதோட விளைவுதான் அவளே இந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டா. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு, கல்யாணத்துக்கு நாளும் குறிச்சாச்சு. கோயிலை புக் பண்ண சொல்லி புரோகிதர்கிட்ட பணமும் கொடுத்துட்டோம். இதனால காவியா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நம்பிட்டா. இனிமே இந்த ஃபைல் நம்ம கிட்ட எதுக்கு இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. ஐயோ அப்பா, யூ ஆர் வெரி கிரேட் பா. ஆ? அப்பா, இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குப்பா. இந்த ஃபைலுக்காக எங்க என் தலையில அவளை கட்டி வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவீங்களேன்னு பயந்துட்டேன். நான் தான் சொன்னேனேடா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. ஃபைலை தராம அவ டிமிக்கி கொடுத்துட்டா, என் கழுத்துல தாலி கட்டினதான் ஃபைலை தருவான்னு டிமாண்ட் வச்சா, நீங்களும் வேற வழி இல்லாம அவ கழுத்துல என்ன தாலியை கட்ட சொல்லிட்டீங்கன்னா இப்படி ஏதேதோ நடக்க போகுதுன்னு நான் நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை இந்த ஃபைல்னால எனக்கு வந்த மிரட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டேன். காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிற கொடுமையில இருந்தும் தப்பிச்சிட்டேன். அப்பா, இப்ப எனக்கு எவ்வளவு ரிலீஃபா இருக்கு தெரியுமா? மை காட், தப்பிச்சேன்டா சாமி. அப்பா, முத வேலையா அந்த புரோகிதருக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை முதல்ல நிப்பாட்ட சொல்லுங்க. கோவில புக் பண்ணிட போறாங்க. அந்த முகூர்த்தத்துல வேற யாராவது கல்யாணம் நடத்திட்டு போட்டுப்பா. சரி சரி, குடி, நான் போன்ல கூப்பிடுறேன். அப்பா, என்னடா? அப்பா, இங்க பாருங்கப்பா. என்னடா இது, ஒரே பத்திரிகையா இருக்கு. என்னடா இது? அப்பா, மாடல் வெட்டிங் கார்ட்ஸ் பா. இந்த கல்யாணத்துக்கு வெட்டிங் கார்ட்ஸ் செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காப்பா. இது தெரியாம நீங்களும் என்கிட்ட காட்டுறீங்களேப்பா. ச்சே, விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு குஞ்சமா கல்யாணமே நடக்க போறதில்ல, பத்திரிகை அடிக்கணுமா? பத்திரிகை அனாத கழுத யாருக்கு கொண்டு போய் பத்திரிகைய கொடுப்பாளா? அப்பா, அவ கிரிமினல் பா. நமக்கு மேல அவன் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு ஃபைலை கொடுத்து அவ உங்களை ஆழம் பார்க்க முயற்சி பண்ணிருக்கா. அது தெரியாம நீங்களும். எல்லாரும் அவ இந்த ஃபைலை பத்தி சொல்ல வந்தா. நான் தான் அவசரப்பட்டு உன்னை பத்தின எவிடன்ஸ் ஃபைல்னு நினைச்சு பாவம் அவளை பேச விடாம பண்ணிட்டேன். டேய், அவன் நடிக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. என்ன அவளோட பார்வை உன்னை ஆசையா தேடிக்கிட்டு இருந்துச்சு. அவ உண்மையிலேயே இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு ஆசைப்படுறா. தப்பு என்னுடையதுதான். அந்த ஃபைல் நம்ம கிட்ட சேர்றதுக்கான நேரம் இன்னும் வரல நினைக்கிறேன். இன்னும் பொறுமையா இருக்கலாம். இன்னும் எவ்வளவு பொறுமையப்பா? அப்பா, எனக்கு பயமா இருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன அவ தலையில கட்டி வச்சிருவீங்களோன்னு பயமா இருக்குப்பா. இல்லப்பா, நீங்க உடனடியா அந்த கல்யாண ஏற்பாடை நிறுத்துங்க. அவளை இனிமே நம்ப கூடாது. இனிமே அவ எதுக்காக அந்த ஃபைலை வச்சுக்கணும்? என்னால அவளை நம்ப முடியாதுப்பா. இந்த கல்யாணம் வேண்டாம். டேய் அருண், டோன்ட். அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. என்ன, நமக்கு அந்த எவிடன்ஸ் ஃபைல் தான் முக்கியம்.
அந்த ஃபைல் நம் கைக்கு வர வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. அப்பா அப்பா, வர வெள்ளிக்கிழமை கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்குள்ள அந்த ஃபைல் என் கைக்கு வரலன்னா ம். அருண், என் லைஃபே போயிடும்பா. ப்ளீஸ் பா. அருண், ப்ளீஸ் கோ. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு, சரியா? யோசனை பண்ணிட்டு சொல்றேன். போ, டென்ஷன் ஆகாம போ. ஷூராப்பா. ஷியோர், போ.